ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஐஓபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கிட்டேருந்து ஒரு முக்கியமான அப்டேட்டானது வந்திருக்கு. இந்த அப்டேட் பேங்க் வாடிக்கையாளர்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள அப்டேட்டாக இருக்கும். இது எல்லாரும் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அவங்களோட வாடிக்கையாளர்கள் எல்லாருக்கும் ஒரு குறுந்தகவல் அனுப்பியிருக்கிறாங்க. அதில் இந்த விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேங்க் கிட்டேருந்து வந்திருக்கிற இந்த தகவலில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கு இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அதாவது டியூ டு மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி ஆன் செப்டம்பர் 16, 2025 யூபிஐ ஏடிஎம் ஐபி எம்பி லிமிடெட் சர்வீஸ் அவைலபிள் ஃப்ரம் 2 AM to 8 AM. ஐஓபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இதில் சொல்லியிருக்கிற விஷயம் இதுதான். அதாவது நவம்பர் 16 இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அவங்களோட டிஜிட்டல் தளங்களை எல்லாம் மேம்படுத்துறதுக்காக ஒரு குறிப்பிட்ட மெயின்டெனன்ஸ் ஒர்க், அதாவது பராமரிப்பு வேலையை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த பராமரிப்பு வேலை அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு ஐஓபி பேங்கில் கிடையாது. ஓவராலாக அவங்களோட நெட்வொர்க்கோட தரத்தை மேம்படுத்துறதுக்காக இந்த பராமரிப்பு வேலை அப்படிங்கிறது பார்க்குறாங்க. அதனால நவம்பர் 16 அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சில லிமிடெட் சர்வீஸ் மட்டும்தான் அவைலபிளில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால நவம்பர் 16 ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு நீங்கள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் பண பரிவர்த்தனை பண்ணுறீங்கன்னா விடிய காலையில் 2 மணிலேருந்து காலையில் 8 மணிக்கு முன்னாடி வரைக்கும் தான் இந்த பண பரிவர்த்தனை யூபிஐ மூலமாகவோ ஏடிஎம் மூலமாகவோ இல்லை ஐபின்னு சொல்லக்கூடிய இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவோ அல்லது எம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய மொபைல் பேங்கிங் மூலமாகவோ நீங்கள் பண்ண முடியும். காலையில் 8 மணிக்கு அப்புறம் மதியம் 2 மணி வரைக்கும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட எந்த கிளைகள்லையும் நீங்கள் எந்த ஒரு சர்வீஸையும் பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்தியன் ஓவர்சீஸ் வாடிக்கையாளர்களுக்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான தகவலாகும். உங்ககிட்ட ஐஓபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் மட்டும்தான் வங்கி கணக்கு இருக்குது. உங்களுக்கு அவசரமாக ஏதாவது பண பரிவர்த்தனை பண்ணணும்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே பண்ணிடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அதே போல் இந்த பராமரிப்பு வேலை அப்படிங்கிறது நடக்கும்போது உங்களுக்கு யூபிஐயோ ஏடிஎம்மோ இன்டர்நெட் பேங்கிங்கோ மொபைல் பேங்கிங்கோ எதுவுமே ஒர்க் ஆகாது. அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. நவம்பர் 16 நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய இந்த பராமரிப்பு வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு, அதாவது 2 மணிக்கு அப்புறம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பழையபடி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த அறிவிப்பில் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் பராமரிப்பு வேலை நடக்குது. இதனால வாடிக்கையாளர்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும். அதுக்காக வருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்து ஏதாவது அவசரமாக பணம் தேவைப்பட்டால் இன்றைக்கே அந்த வேலையெல்லாம் முடிச்சிடுங்க. நாளைக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சம்மந்தமான இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.